ஏஜென்சி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் டிரைவர் கண்டக்டர் நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இந்த துறையில என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும்? இல்லை, அதாவதுங்க ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது இப்போ ஒப்பந்த தொழிலாளர் முறைன்னா அவசரமா ஒரு வேலை இருக்கு, அதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கலாம். இது நிரந்தர தன்மை உள்ள வேலை. உங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரந்தர தன்மை உள்ள வேலைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க கூடாதுன்னு அந்த சட்டம் என்பது சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கே போக்குவரத்து கழகங்களில் ஒரு பேருந்துக்கு எத்தனை ஓட்டுநர் வேண்டும், எத்தனை நடத்துனர் வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இவங்க குழுவெல்லாம் போட்டு அதுக்கான அரசாணையெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பேருந்து என்றால் அதுக்கு 2.625 ஓட்டுநர் தேவை. அதனால் 2.625 அப்படின்னா ஒரு பேருந்து 2 ஷிஃப்ட் ஓடுது. காலை ஒரு ஷிஃப்ட்டு, மாலை ஒரு ஷிஃப்ட், 2 வண்டிக்கு 2 டிரைவர் கட்டாயம் தேவை. இந்த 2 டிரைவரும் வாரத்தில் ஒரு நாள் வார ஓய்வு எடுப்பாங்க. அந்த வார ஓய்வு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படும். அதனால் 2.625 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா 100,000 பேருந்து இருந்துச்சுன்னா 1625 பேர் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு. இந்த நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட நாம்ஸு. இந்த நாம்ஸை ஆட்கள் பணி ஓய்வு பெறும் பொழுதோ மரணம் அடையும் போதோ ஏற்படக்கூடிய காலி இடங்களில் இது பெர்மனண்ட் தொழிலுக்கான நாம்ஸு. பெர்மனண்ட் தொழிலாளிகளைத்தான் அதில் நியமனம் என்பது பண்ணணும். அதனால் இவங்க இதை ஒப்பந்த தொழிலாளர்களை இந்த இடத்துல கொண்டு வரணும்னு சொல்கிறதே சட்டவிரோதம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் இப்போ பெர்மனண்ட் தொழிலாளிக்கும் ஒப்பந்த தொழிலாளிக்கும் வித்தியாசம் என்பது இருக்குது. இப்போ பெர்மனண்ட் தொழிலாளி இப்போ போக்குவரத்து கழகங்களில் ஒரு வழித்தடத்தில் ஒரு ஓட்டுநர் போய்கிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எந்த இடத்துல பேருந்தை நிறுத்தணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கும்னா நிரந்தர தொழிலாளிக்கு தான் இருக்கணும். ரெண்டாவது நிரந்தர தொழிலாளிக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இருக்கும். நீங்கள் இன்னைக்கு வேலை பார்த்தா சம்பளம், நாளைக்கு நமக்கு எதுவும் இல்லைங்கும் போது எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வரும். அதனால இது கழகத்தினுடைய நலனை பாதிக்கும், பொதுமக்களுடைய நலனையும் பாதிக்கும்.